அர்கா சகான்னு ஒரு ரகம். அர்கா சகான்ங்கிறது வந்து நாங்கள் கண்டுபிடிச்ச ஐஏஹெச்ஆர் ரகம். அது வந்து பல சைஸ் பார்த்தீங்கன்னா 400 500 கிராம் வரும். விதைகள் பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 விதை தான் வரும். பட் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இருக்கிறதுலையே டேஸ்ட் அதிகமாக இருக்கிறது இந்த ரகம் தான். அதை கட் பண்ணின்னு வச்சுங்களேன், நீங்கள் கடிச்சுலாம் சாப்பிட வேண்டியதில்லை. கட் பண்ணி ஒரு ஸ்பூன் போட்டிங்க அப்படியே ஸ்கூப் மாதிரி ஐஸ்கிரீம் மாதிரி சாப்பிட்லாம். அதே மாதிரி நல்ல இனிப்பு சத்து அதிகமாக இருக்கும். ஒரு நம்பிக்கை இருக்குது. சரியான முறையில் இவங்க சொல்கிற மாதிரி தொழில்நுட்பத்தை நம்ம பயன்படுத்தினா அதிக லாபம் பெறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குங்க. நார்மலாக எல்லாருமே போட்டுட்டு இருக்காங்க. இது வந்து கரெக்டாக ஒரு டிராக்டர் போகிற மாதிரி. ஏன்னா நிறைய பேர் ஊடுபயிர் கூட இதில் போடுவாங்க. நெக்ஸ்ட் இப்போ 25 அடியிலேருந்து மாங்காய் ஒன்று அற்பக்காக வந்து விழுந்துட்டு பிறகு அது உதவாது போயிடுது. அடிபட்டு அது பழுக்கும்போது காயாக வந்தால் கூட பழுக்கும்போது போயிடுது. அதெல்லாம் வந்து இவங்க சொன்ன மெத்தடில் செஞ்சாக்கா அது போல் வேஸ்டேஜ் இல்லாத அதிகமான நம்ம பண்ணுறதுக்கான பயன் இருக்கும்னு நாங்கள் நம்புகிறேங்க. அதனால் நேரில் பார்த்ததுனால நாங்கள் அதை நாங்களும் செய்யலாம் ஒரு முடிவு. இது வந்து இந்த செடி வந்து ஒட்டு கட்டின செடி. இது வந்து கொய்யால வந்து பாத்தீங்கன்னா ரெட் பிளஸ் கொய்யா, அர்கா கிரண் பேரு. சரிங்களா? அர்கா கிரண் வந்து நட்டுருக்கோம். இது ஆல்மோஸ்ட் வந்து எத்தனை வருஷம் கண்டுபிடிங்க பார்ப்போம். எத்தனை வருஷம் இருக்கலாம்? 3 வருஷம். இந்த ஸ்டெம்மை பார்த்து எத்தனை வருஷம் இருக்கலாம்? 5 வருஷம் இருக்கு சார். 3 வருஷம். ஆல்மோஸ்ட் 3லேருந்து 4 வருஷம் ஆச்சிருக்கேன். சரிங்களா? 4 வருஷம் இதே வந்து மரமா விட்டுன்னு பெரிய மரமா இருக்கும். பட் கவாத்தை எப்படி பண்ணிருக்கான் பாருங்க. கீழ இருந்து 2 அடி 3 அடி வரையில ஒரே சிங்கிள், அப்புறம் 2, 4, 6 இந்த மாதிரி வந்து கிளைகள் வந்து அப்படியே பிரிஞ்சுக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இது இன்னும் 2 மாசம் கழிச்சு வந்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து நல்லா ஒரு டூம் ஸ்டேஜ்ல இருக்கும். சரிங்களா? ஆல்மோஸ்ட் இவ்வளவு ஹைட்ல வரும். ஸோ நம்ம வந்து பழம் வந்து அறுவடை வந்து நின்றுக்கிட்டே பறிச்சு போயிடலாம். இதுக்கு வந்து அதிக செலவாகாது இல்லைங்களா? இதே பெரிய மரம் இருந்ததுன்னா நமக்கு வந்து கூலி வந்து அதிகமாக செலவுப்படும் இல்லைங்களா? அதுதான். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ட்ரிப்பு போட்டிருக்கு. சரிங்களா? உரம் எல்லாமே வந்து ட்ரிப்பில் கொடுக்கலாம். ஒன்லி இந்த அடி உரம் இருக்குங்களா, குப்பை எல்லாம் வந்து இதில் கொடுக்கலாம். ரெண்டாவது வந்து இந்த கவாத்து பண்ணிட்டு இலைகள் எல்லாமே இதில் தான் போட்டிருக்காங்க பாருங்க. காயிலிருந்து இலைகள் எல்லாமே உள்ளே போகும்போது போன சீசனில் போட்டது எல்லாம் பாருங்களேன் மக்கி போய் உரமாயிடும். சரிங்களா? ஸோ எதுவுமே குப்பைக்குள்ள போகக்கூடாது. சரிங்களா? அந்த பிரான்ச் இருக்குல்லையே அதை கூட கட் பண்ணி உள்ளே போட்டுருங்க. சரிங்களா? பெரிய பெரிய பிரான்ச் மட்டும் எடுத்துருங்க. சின்னதை கட் பண்ணி உள்ளே போட்டுட்டிங்கன்னா நாளடைவில் வந்து அதுவுமே வந்து மக்கி உங்களுக்கு வந்து ஒரு உரமாக போயிடும். சரிங்களா? இதுதான் வந்து கொய்யா கவாத்து. கொய்யாவில் வந்து கேனப்பி மேனேஜ்மெண்ட். இனிமேல் வைக்கிற கொய்யால நீங்கள் இந்த மாதிரி வைங்க. ஒன்று வந்து இது என்னன்னா கொஞ்சம் வந்து செலவு அதிகம். ஏன்னா இதெல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ணணும். பட் மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல குவாலிட்டியான காய்கள் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருமானம் அதிகமாக இருக்கும். ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து கொஞ்சம் லேபர் இன்டென்சிவ் சொல்லுவோம் இல்லைங்களா? கொஞ்சம் ஆளுகள் வந்து நமக்கு அந்த ஆப்ரேஷன் செய்யும்போது கரெக்டாக வேணும். ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டிங்கன்னா அவ்வளோதான். இனிமேல் பாருங்களா அது பாட்டுக்கு காய் வரும். இன்னும் 2-3 மாதம் காய் வர அறுவடை தான். ஒரு தடவை இந்த அடி இப்போ எல்லாமே பண்ணி விட்டுட்டாங்க. அடி உரம் போட்டுட்டாங்க, கவாத்து பண்ணி விட்டாங்க. இனி வந்து இங்கே வந்து மருந்து அடிச்சுட்டுருவாங்க. மருந்து அடிச்சுட்டு ட்ரிப் எடுத்து போட்டு தண்ணி கொடுத்தாங்கன்னா போதும். ஆட்டோமேட்டிக்காக அது வந்து சரியாயிடும். ஒரு மாதத்தில் இப்போவே அது இப்போவே துளிர் வர ஆரம்பிச்சிட்டு இன்னும் 15 நாள் வந்து அந்த மாதிரி ஆயிடும். இது வந்து கொய்யா. ஆமா, இது கொய்யா. இது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டர்ட் ஆப்பிள். சீத்தாப்பழம் இதே மாதிரி தான். சரிங்களா? இதே மாதிரி ஃபுல்லாக கவாத்து பண்ணி விட்டீங்கன்னா 15 நாளில் பாருங்களா ஃபுல்லாக அதுலேருந்து பாருங்களா இப்போவே வந்து காய் வந்து வர ஆரம்பிச்சிது. ஒரு வருஷம் தான் வரும். எல்லாம் ஒரு வருஷம் தான். வருஷத்துக்கு ஒரே தடவை தான். சரிங்களா? இதனோட இது பார்த்துக்குங்க. டெவலப்மெண்ட் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. அதே மாதிரி இது வந்து பேக் போட்டு விட்டுருக்காங்க. பேக் போடும்போது அந்த கலர் நல்லா இருக்கும். புழு பூச்சிக்கெல்லாம் போகாது இல்லையா? அதுக்காக வந்து இந்த பேக்கிங் போட்டு விட்டுருக்காங்க. சரிங்களா? இந்த மாதிரி வந்து நீங்கள் பேக்குக்கு வந்து கரெக்டாக போடலாம். பேக் போட்டுனா அந்த கலர் வந்து சைஸ் நல்லா இருக்கும். அர்கா சகான்னு ஒரு ரகம். அர்கா சகான்ங்கிறது வந்து நாங்கள் கண்டுபிடிச்ச ஐஏஹெச்ஆர் ரகம். அது வந்து பல சைஸ் பார்த்தீங்கன்னா 400 500 கிராம் வரும். விதைகள் பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 விதை தான் வரும். பட் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இருக்கிறதுலையே டேஸ்ட் அதிகமாக இருக்கிறது இந்த ரகம் தான். அதை கட் பண்ணின்னு வச்சுங்களேன், நீங்கள் கடிச்சுலாம் சாப்பிட வேண்டியதில்லை. கட் பண்ணி ஒரு ஸ்பூன் போட்டிங்க அப்படியே ஸ்கூப் மாதிரி ஐஸ்கிரீம் மாதிரி சாப்பிடலாம். அதே மாதிரி நல்ல இனிப்பு சத்து அதிகமாக இருக்கும். சுகர் பேஷண்ட் கண்டிப்பா சாப்பிடக்கூடாது. அவ்வளவுதான். சாப்பிட்டீங்கன்னா ஆமா ரொம்ப சுகர் ஏற்றி விட்டுரும். பேப்பர்ல இது போடலாம். இந்த கவரை போடலாம்ல. லைலன் கவரா சார் இது? ஆமா, இது வந்து டிஸ்போசல் 100% இது கிடைக்கும். இது அடுத்து பாருங்க. இது வந்து சின்ன செடி. இதே வந்து பெரிய ஆர்ச்சர்டு சீதா. இதே அதே மாதிரி தான். ஃபுல்லாக கவர் பண்ணி உள்ளே போய் பாருங்க. அதை பாருங்க, டாப் எல்லாமே கட் பண்ணி விட்டுருக்கோம். சரியா? இதில் வந்து டாப்பே கிடையாது. டாப் இருந்ததுன்னா இந்நேரம் வந்து இதே வந்து 15 அடி 20 அடி போயிருக்கும். இது டாப் கட் பண்ணி விட்டுட்டோம். சைடு பிரான்ச் மட்டும் வளர்ந்துகிட்டு இருக்கு. இது ஃபுல்லாக அம்பர்லா மாதிரி கண்ட்ரோல் பண்ணிடலாம். இதில் வந்து காய் இப்போவே காய்க்க ஆரம்பிச்சிட்டுது இல்லைங்களா? நீ அடுத்த வருஷம் வந்து இன்னும் மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டீங்கன்னா ஒரு நல்ல ஷேப் வரும்.
மாவு சீத்தல் செடி தான். இது எல்லாத்தையுமே அந்த பட்டர் மெயினாக தான் ப்ராப்ளம். அந்த மீலி பக்கம் சொல்லலைங்களா, மாவு இது இப்போ அதிகமாக வருது. இது எல்லாமே கவாத்து பண்ணது தான். சீத்தல் நல்ல வருமானம். మానపా కోతులు పెట్టదు మొదలు అవును ఏడేది లోగా మనుషులు ఆడించి వ్యాన్ కవాత్ అయిపోతుంది అవి కవాత్ வாங்க வாங்க இது பாருங்க அடர் நடைமுறை இல்லையா, இது எல்லாமே கவாத்து பண்ணணும். ஃபுல்லாக பாருங்களேன், பாருங்க எல்லாம் எதுலையுமே டாப்பே இருக்காது சரிங்களா. நீ டாப் வந்து கட் பண்ணி விட்டா தான் இப்போ வந்து பாருங்க எவ்வளோ காய் காய்ச்சிருக்கு ஃபுல்லா இல்லையா. இதே மாதிரி அடர் நடைமுறை, இது ஸ்பேசிங் பார்த்துக்குங்க. இது நார்மலாக எல்லாருமே போட்டுட்டு இருக்காங்க. இது வந்து கரெக்டாக ஒரு டிராக்டர் போகிற மாதிரி, ஏன்னா நிறைய பேர் ஊடுபயிர் கூட இதில் போடுவாங்க. நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஊடுபயிர் வந்து நாங்கள் போட்டிருக்கோம் சரிங்களா. இதில் வந்து இது எங்களுடைய ரகம் உதயா. உதயா நான் சொன்னேன் இல்லைங்களா, உதயா. ரெண்டாவது வந்து சுப்ரபாத். சுப்ரபாத் அது வந்து எங்களோட ரிசர்ச்சில் போட்டிருக்கோம். அது இன்னும் ரகம் வெளியிடல, அது டெஸ்டிங்காக போட்டிருக்கோம். இந்த ரகம் முன்னாடி பாக்குறீங்க இல்லையா, இது எல்லாமே உதயா அண்ட் சுப்ரபாத் ரெண்டுமே ஒண்ணுதான். ஒண்ணு சுப்ரபாத் வந்து சைஸ் பெருசா இருக்கும், உதயா வந்து கொஞ்சம் குறைவா இருக்கும். அதுதான் செடி கிடைக்கும். இது எல்லாமே வந்து செடி கிடைக்கும். அதே மாதிரி இல்ல அது சின்னதை ஒன்னு வெம்பிப்போங்க இல்லையா, அந்த மாதிரி. இது நீங்க அதான் பழத்தெல்லாம் பாக்காதீங்க, செடி பாருங்க. செடி எப்படி நம்ம கண்ட்ரோலுக்குள்ள இருக்கு, கீழ இருந்து எவ்வளவு இது இருக்கு, சைடா பறிஞ்சிருக்கு. இதுதான் ஹைட். இது ஆல்மோஸ்ட் 10 வருஷம் ஆச்சு. இது இந்த மரம், இந்த மரம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 10 இயர்ஸ் ஆச்சு. ஹைட்டே வந்து போக விடல பாத்தீங்களா. இப்ப இதெல்லாம் காய்ச்சிட்டு தான் இது எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுட்டு அதே மாதிரி வந்து அம்பர்லா மாதிரி நம்ம ஆக்கிடணும் சரிங்களா. எல்லாமே பாருங்க நின்னே பறிச்சிடலாம். இதோட அட்வான்டேஜ் வந்து நின்னே பறிச்சுக்கலாம், அவ்வளவுதான். இமாம் பண்றது. பட் எக்ஸ்போர்ட் நீங்க போறனா ஒன்லி ஆர்கானிக்கா தான் பண்ணணும் சரிங்களா. ஆர்கானிக் எந்த கெமிக்கல் மருந்து அடிக்காம 100% வந்து ஆர்கானிக் மூலியமா பண்ணுனீங்கன்னா நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணலாம். நீங்களே பண்ணலாம். அந்த மாதிரி போட்டதா சார். என்னது மாட்டி எருவு சார். எல்லாத்துக்கும் அதுக்கெல்லாம் தொழில்நுட்பமே இருக்கு. இப்போ நீங்க ஆர்கானிக்கா நீங்க பண்ணணும் அப்படின்னா அதுக்கு போய் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். ரெஜிஸ்டர் பண்ணிட்டு ஒரு வருஷத்துக்கு வந்து கெமிக்கல் உரம் போடாம என்னென்ன ஆர்கானிக்கா போடலாம் அப்படிங்கறதெல்லாம் ஆல்ரெடி நாங்களே வச்சிருக்கோம். ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி அதெல்லாம் நீங்க போட் பண்ணலாம். திடீர்னு வந்து நம்ம ஆர்கானிக் கெமிக்கல் இருந்துட்டு நாளைல இருந்து நான் வந்து கெமிக்கலே போட மாட்டேன் அப்படின்ட்டு இலை தலைகள்லாம் போடும் அப்படின்னா எங்க போகணும். ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அதே வந்து நம்ம தோட்டத்துல இருந்தே நம்ம வந்து ஆர்கானிக் இடுபொருட்களை நம்மளே தயார் செஞ்சு நம்ம வந்து யூஸ் பண்ணணும். அதுக்கெல்லாம் வந்து டைம் எடுக்கும். பட் நீங்க ஆர்கானிக் நீங்க பண்ணீங்கன்னா 100% வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் வந்து 3 மடங்கு விலை அதிகமா கிடைக்கும். பங்கனப்பள்ளியே நீங்க ஆர்கானிக் பங்கனப்பள்ளி பண்ணீங்கன்னா மினிமம் 60 ரூபாய் 80 ரூபாய் கிடைக்கும். இப்போ வெளிநாட்டுல நம்ம இந்தியால இருந்து இப்போ சீசன் மேங்கோ போடுது சார், மருந்து இருக்கிறதுனால ரிட்டர்ன் வந்து சார் எடுக்கலாம். அது மட்டும் கிடையாது, நாட் ஓன்லி இது, நம்மளோட ஆளுங்க வந்து எங்கெங்க வந்து வேலை காட்டணுமோ அங்கெல்லாம் கட்டிக்கணும் இல்லையா. முதல்ல வந்து எக்ஸ்போர்ட் வந்து முதல்ல அவன் சொல்றா 100% மருந்து அடிக்க கூடாதுன்னு ஒரு லாட் அனுப்பிச்சிருவாங்க. மருந்து அடிக்காம நல்ல ரேட் வந்துடும். ரேட்டை பார்த்தனே அடுத்து என்ன பண்ணுவாங்க, மால் பிராக்டிஸ் ஏமாத்தணும். முதல்ல மேல வச்சு நல்லா வந்து மருந்து அடிக்காத வச்சுட்டு நடுவுல உள்ள வந்து மருந்து அடிச்சு வச்சுக்குவாங்க. அவன் வந்து நம்ம இந்தியாவில தான் வந்து குவாலிட்டி எல்லாம் கிடையாது. அவன் வந்து எல்லாம் குவாலிட்டி தான், எங்க பார்த்தாலும் வந்து கண்டுபிடிச்சிருவான். சோ வந்து உள்ள வந்து இந்த அடல்ட்ரேஷன் மிக்சிங் பண்றதுனால ஃபுல் ரிஜெக்டட். அவ்வளவுதான். இந்தியாவில இருக்கிற ஒரு லாட்டு போச்சுன்னா அவன் எல்லாத்தையுமே பேன் பண்ணிப்பான். ஒன்னு ரெண்டு விவசாயிகள் பண்ற மிஸ்டேக்னால இந்தியாவில இருக்கிற எல்லாத்தையுமே லாட்லயே அவன் பிளாக் பண்ணிடுவான் சரியா. நாட்டோட மேங்கோ மட்டும் கிடையாது, இங்க இருந்து போற கருவேப்பிலை லாஸ்ட் டைம் நல்லா போயிட்டு இருந்தது இல்லையா. கருவேப்பிலை ஒன்லி வந்து கோயம்புத்தூர் 2-3 டிஸ்ட்ரிக்ட் ஏற்றுமதி பண்ணிட்டு இருந்தாங்க. 4 லாட் நல்லா போய் நல்லா ரேட்டு கிடைச்சு. 5வது ரேட்டை பார்த்தோன்னே நம்ம ஆள் வந்து நிறைய அனுப்புவோம் அப்படின்னு நினைச்சிட்டு மோனோக்ரோட்டோபாஸ் அடிச்சு அது நல்லா பச்சை கலர் கிடைக்குது. கரெக்டா அறுவடை பண்றதுக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி மோனோக்ரோட்டோபாஸ் அடிச்சு நல்லா பேக் பண்ணி அடிச்சுட்டாங்க. அங்க கண்டுபிடிச்சிருவாங்களே, நமக்கு தான் தெரியாது. நமக்கு மோனோக்ரோட்டோபாஸ் எதை அடிச்சாலும் நம்ம சாப்பிடுவோம் இல்லையா. அங்க அப்படி கிடையாது. ஏர்போர்ட்ல போனோடையும் சாம்பிள் எடுத்து அனலைஸ் பண்ணி கரெக்டா எந்த ரெசிடியூ இல்லைன்னா மட்டும்தான் உள்நாட்டுக்கு போகும், வியாபாரத்துக்கு போகும். இல்லாட்டி அப்படியே ரிஜெக்ட் பண்ணிடுவோம். அது போகவே போகாது. நம்ம அப்படி கிடையாது இல்லையா. டைரக்டா வாங்கினோடனே கடைக்கு வந்துடும். கடைக்கு வந்து நீங்க திரும்பி வரக்குள்ளேயே அதை வீட்டுக்கு போய் சாப்பிடுவோம் இல்லையா. இங்க வந்து நமக்கு அந்த குவாலிட்டி சிஸ்டம் கிடையாது, அங்கெல்லாம் குவாலிட்டி இல்லையா. அது நாட் ஓன்லி இது இல்லாம முருங்கை அப்படிதான். இங்க இருந்து வந்து நல்லா முருங்கை பிசினஸ் போயிட்டு இருந்தது. மருந்தடிச்சு முருங்கை பிசினஸ் அவுட்டு, கருவேப்பிலை அவுட்டு. இப்ப நீங்க சொல்ல மாதிரி மேங்கோ இல்லையா. 100% வந்து நம்ம விவசாயத்துல வந்து ஆர்கானிக்ங்கிறத நம்ம வந்து நாணயமா நேர்மையா பண்ணினா மட்டும்தான்
உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். அந்த ரேட் குறைவா இருந்தாலும் சரி, நான் வந்து மருந்து அடிக்க மாட்டேன்னு முடிவு பண்ணீங்கன்னா அதையே ஃபாலோ பண்ணுங்க இல்லைங்களா. என்ன வந்து நீங்க சொன்ன மாதிரி விளைச்சல் குறைவா தான் இருக்கும். ஆர்கானிக்ல மருந்து அடிக்காம நீங்க பண்ணும்போது விளைச்சல் குறைவா தான் இருக்கும். பட் இது வந்து வருமானம் வந்து அதாவது ரேட் கொஞ்சம் அதிகமா இருக்கும். மண்ணு வந்து உங்களுக்கு வந்து கெடாம இருக்கும். சுற்றுப்புற சூழல் வந்து கெடாம இருக்கும். நீங்க அடிக்கிற அந்த மருந்துனால எத்தனையோ பேர் பாதிக்கப்படுறாங்க இல்லையா. நமக்கு தெரியாது, அதை சாப்பிட்டு அந்த கல்லு வச்சு இன்னும் வந்துட்டே இருக்கு, கண்ட்ரோல் பண்ணவே கிடையாது யாரும். அதை சாப்பிட்டு எத்தனை பிரச்சனை வரும், முன்னாடியே வராது. எல்லாம் கார்சினோஜெனிக் 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சுதான் எஃபெக்ட் காட்டும் இல்லைங்களா. இந்த மாதிரி வந்து நிறைய கெடுதல் இருக்கு. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப லேட்டஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேனப்பி மேனேஜ்மெண்ட் நமக்கு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஆர்ச்சர்டை டிசைன் பண்ணிக்கணும். இனிமேல் வரும் காலத்துல இதுவரைக்கும் ஒண்ணும் பண்ண முடியாது. இனி வரும் காலத்துல வந்து லேட்டஸ்டா வந்து கவாத்து மேலாண்மை, அப்புறம் நம்ம தோட்டம் வந்து எந்த டிசைன்ல எத்தனை செடி இருக்கணும், எவ்வளவு கேப் இருக்கணும், எல்லாத்தையுமே நம்ம டிசைன் பண்ணிக்கணும். செடி எவ்வளவு தூரம் வளருது, கவாத்து எப்படி பண்றோம், இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது லாஸ்ட்ல வந்து இதுக்கு வந்து என்னென்ன உரங்கள், அப்புறம் வந்து என்னென்ன வந்து டானிக் இதெல்லாம் கொடுக்கணும், இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. இதுதான் வந்து மெயின். இப்ப வந்து நம்ம செடி இது வந்து திடீர்னு நமக்கு வந்து 4வது வரக்கூடாது. செடி நட்டுட்டா 4 வருஷம் கழிச்சு நம்ம பண்ணணும் அப்படி கிடையாது. செடி நடுறதுல இருந்து நம்ம வந்து இந்த எல்லா மேலாண்மையும் பண்ணினா மட்டும்தான் செடி வந்து நமக்கு வந்து கரெக்டா இருக்கும் இல்லைங்களா. இப்ப செடி வந்து இப்ப நட்டுட்டோம் இல்லைங்களா, செடி நட்டுறதுல இருந்து அது வந்து சிங்கிள் ஸ்டாக்கா தான் வளரணும். குறைஞ்சது வந்து 3ல இருந்து 4 அடி வந்து என்ன இருக்கணும், ஒரே ஒரு தண்டு தான் வளரணும் சரிங்களா. இப்ப நம்ம ஓட்ட ஆர்ச்சர்லாம் பாத்தீங்கன்னா கீழ இருந்தே பிரான்ச் வந்துடும் இல்லைங்களா. கீழ இருந்தே வந்து பிரான்ச் வந்து நம்மளும் வந்து சரி பிரான்ச் இருக்கு இல்லையா, விடுங்க அது வந்துட்டு போகுது அப்படின்னு விட்டுருவோம். பட் அந்த மாதிரி கிடையாது இல்லையா. சோ வந்து சிங்கிள் ஸ்டாக் 3 அடியில இருந்து 4 அடி வரையில அது வந்து ஸ்டேக்கிங் கொடுத்து அதுக்கு வந்து நம்ம நல்ல பராமரிப்பு பண்ணா மட்டும்தான் வந்து ஈஸியா வரும். இது எல்லாமே வந்து இப்ப லேட்டஸ்ட் இப்ப வாங்குறதெல்லாம் வந்து ஒட்டுக்கட்டின செடிகள் மட்டும் தான் நடணும். அது நாம வச்சுக்கோங்க. முதல்ல எல்லாம் வந்து பல கொட்டைகள் யாராவது பக்கத்து வீட்டுல கொடுத்தாங்க இல்லையா, ஊருக்கு போன 4 செடி கிடைச்சது அந்த மாதிரி எடுத்துட்டு வந்துருவோம். இப்ப அப்படி எல்லாம் கிடையாது சரிங்களா. இப்ப வந்து பல செடிகள் வந்து இப்ப ஒட்டு செடிகளுக்கும் கொட்டை போட்டு வர செடிகளுக்கு என்ன வித்தியாசம்? போட்டுருக்கீங்களா? ஒட்டு செடி தான் போட்டுக்கணும் சார். ஒட்டு செடி போட்டீங்க. இப்ப பல இடத்துல நமக்கு ஒண்ணும் தெரியாது இல்லைங்களா. எதுக்கு நம்ம ஒட்டு செடிகள் வாங்கணும்? சீக்கிரமா வரும். ஓகே கரெக்ட். அப்புறம் அதை வந்து வேற நல்ல காய்ச்சல் வரும், நல்ல காய்கள் வந்து காய்க்கும். ஓகே அப்புறம் வேற என்ன? இது ஒட்டு செடிகள் இப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட்ல அவங்க ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல நிறைய ஒட்டு செடிகள் கொடுக்குறாங்க, நிறைய ஸ்கீம்ல கொடுக்குறாங்க. வெளியில எல்லா நர்சரி போனாலும் ஒட்டு செடிகள் தான் கொடுக்குறாங்க. முதல்ல வந்து அந்த கொட்டை போட்டு கொட்டையில இருந்து வந்த செடிகள் தான் கொடுத்தாங்க. இப்ப கொட்டை செடிகள் போட்டா என்ன ஆகும்? அது ஒட்டு செடி நல்லா தானே வளரும், ஆனா காய் வராதுங்களா? ஓகே கொட்டை செடியில காய் வராதுங்களா? இப்ப ஒட்டு செடிகள் வாங்கலாம் ஒன்னு அவர் சொல்ற மாதிரி முதல்ல வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா வந்து விளைச்சலுக்கு வரும். செடிகள் வந்து இப்ப காய் வந்து கொட்டை போட்ட செடிகள் போட்டீங்கன்னா 8 வருஷம் 10 வருஷம் எப்ப வருதுன்னு நமக்கு தெரியாது. பட் ஒட்டு கட்டின செடிகள் நீங்க போட்டீங்கன்னா கரெக்டா முதல் வருஷத்துல இருந்தே பூ எடுக்க ஆரம்பிச்சிடும். முதல் வருஷத்துல இருந்தே பூ எடுக்க ஆரம்பிச்சிடும். பட் நம்ம அலோவ் பண்ணக்கூடாது. 3வது வருஷத்துல இருந்து தான் காய் கட்டணும் சரிங்களா. அந்த முதல் வருஷம் எடுத்து 2வது வருஷத்துல இருந்து விடாம 3வது வருஷத்துல இருந்தா விடணும். பூ வந்தா பூவை கட் பண்ணி விட்டோம். அதே மாதிரி 4 அடிக்கு வந்து வளர்த்தணும். சைட்ல எந்த பிரான்ச் இருக்கக்கூடாது. 3 அடி 4 அடி வரையில ஒரே சிங்கிளா தான் வளர்க்கணும். அதுக்கு மேலதான் வந்து நம்ம பிரான்சஸ் தான் அலோவ் பண்ணணும் சரிங்களா. இதுதான் மெயின் வந்து கான்செப்ட். சோ மெயினா இந்த செடி அப்படியே வளர்ந்துகிட்டே போகணும் நார்மலா. சோ இப்ப என்ன கான்செப்ட் அப்படின்னா எந்த ஆர்ச்சர்டு எது இருந்தாலும் சரி குறைஞ்சது வந்து 6 அடி 8 அடி 10 அடி ஹைட் வந்து அவ்வளவுதான். அதுக்கு மேல வளர விடக்கூடாது சரிங்களா. 6 8 10 சப்போஸ் 10 அடிக்கு மேல போயிட்டே இருந்ததுன்னா என்ன ஆகும்? மரம் வந்து ரொம்ப பெருசா வளர்ந்துடும். நம்மளால வந்து மேனேஜ் பண்ண முடியாது, ஸ்ப்ரே பண்ண முடியாது, இது மருந்து அடிக்க முடியாது, உடஞ்சிடும். சோ இதனால என்ன பண்றாங்க, போன மருந்து கண்ட்ரோல் பண்ண முடியுமா சார்? என்னது இப்ப அது போல பெருசா போயிடுச்சுங்க, அது கண்ட்ரோல் பண்ணலாம். எல்லாமே நீங்க பண்ணலாம் சரிங்களா. சோ அதனால இப்ப நம்ம சொல்றதுல புதுசா வர்றது அது பழைய ஆர்ச்சடி வந்து நம்ம பண்ணிக்கலாம் சரிங்களா. அதனால இப்ப செடி வந்து ஒண்ணு சிங்கிள் ஸ்டெம்மா தான் போகணும். தென் வந்து நீங்க 2 பிரான்ச் 3 பிரான்ச் 4 பிரான்ச் விடுங்க. டாப் இப்ப வளர்ந்துகிட்டே போச்சுன்னா 10 அடிக்கு மேல நீங்க என்ன பண்ணணும், மேல கட் பண்ணி விட்டுறணும் அவ்வளவுதான் சரிங்களா. கட் பண்ணாம விட்டுட்டே போனீங்கன்னா அது வளர்ந்துகிட்டே இருக்கும். அதனால வந்து 10 அடிக்கு மேல கட் பண்ணி விட்டுருங்க. சைடு பிரான்ச் மட்டும் நம்ம அலோவ் பண்ணணும். அப்போ வந்து டாப் மேல நீங்க கட் பண்ணிட்டு சூரிய வெளிச்சம் உள்ள வரும் இல்லைங்களா. அதர்வைஸ் மேல போயிட்டே இருக்கும்போது சூரிய வெளிச்சம் வராது. இப்போ இப்படி வரும்போது சூரிய வெளிச்சம் வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துடும் சரிங்களா.
ஸோ அதனாலதான் நம்ம நார்மலா என்ன சொல்றோம், 4 அடி வரையில இந்த மாதிரி சிங்கிள் ஸ்டெம் தான் போகணும். இது வந்து 4 அடி, இங்க இருந்து இங்க வரையில பாத்தீங்கன்னா குறைஞ்சது 4 அடி. ஓகேங்களா? ஸோ 4 அடியில் தான் பிரான்ச் வரும். 4 அடியில் தான் இந்த பிரான்ச் வரும். இந்த பிரான்ச் இங்க 4 அடி, அதுக்கு மேல ஒரு 4 இருந்து 6 அடி தான் அலோவ் பண்ணணும். அதுக்கு மேல நீங்க வளர்ந்துட்டு போச்சுன்னா கட் பண்ணிடணும். சரியா? இது வந்து எல்லாமே புது ஆர்ச்சர்டு. சப்போஸ் பழைய ஆர்ச்சர்டு வளர்ந்துட்டு என்ன பண்ணுன்னா, பழைய ஆர்ச்சர்டு மேல டாப்பிங் பண்ணி விட்டுருங்க. சரிங்களா? இப்படி வளர்ந்துட்டே போயிட்டு இருந்ததுன்னா முதல்ல வந்து 15 அடியில் டாப்பிங் பண்ணி, ஏன்னா உடனடியே கட் பண்ண முடியாது இல்லையா? 20 அடி வளர்ந்துட்டுன்னா போய் கட் பண்ண முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணுங்க. சரிங்களா? ஒரே இதுல வந்து கண்டிப்பா நம்ம பண்ண முடியாது. இது வந்து நார்மலா பாருங்களேன், இதுதான் வந்து இப்போ ஒரு சின்ன மரம். இது ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 4 வருஷம் 5 வருஷம் ஆயிருக்கும். சரிங்களா? சோ இந்த மாதிரி வந்து நம்ம கண்ட்ரோலுக்குள்ள கொண்டுட்டு வரணும். சரிங்களா? கண்ட்ரோலுக்குள்ள கொண்டுட்டு வரணும். என்னன்னா, இந்த பிரான்ச் கூட 4 பிரான்ச் இருந்தா போதும், 5 பிரான்ச் இருந்தா போதும்னு நம்ம டிசைன் பண்ணிக்கணும். ஒரு பிரான்ச்ல 10 காய், 5 பிரான்ச் 50 காய். ஓகே, 5 வருஷம் செடிக்கு 50ல இருந்து 60 காய் இருந்தா போதும் அப்படின்னு நம்மளே டிசைன் பண்ணிக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரிதான் இப்ப பண்ணணும். இப்ப 4 வருஷம் 5 வருஷம் இந்த கவாச்சு பாருங்களேன், இங்க இருந்து எப்படி ஒரே சிங்கிள் ஸ்டெம், அதுக்கு மேல 2 டாப்புக்கு அடிச்சுட்டாங்க. சரியா? இந்த இடத்துக்கு டாப்பே இல்ல. இது வந்து சைடு பிரான்ச் தான். 3 பிரான்ச், 3 பிரான்ச்ல இந்த பிரான்ச்ல பர்தரா பாருங்க, இங்க 2 2 4. இங்கேயும் வந்து டாப் இல்ல, அந்த பிரான்ச்லயும் டாப் இல்ல. இதுல ஒவ்வொன்றுலயும் டாப்பே இருக்காது, பிரான்ச் மட்டும் தான் இருக்கும். பிரான்ச் இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா சூரிய வெளிச்சம் உள்ள வரும். டாப் இருந்துன்னு வச்சுங்களேன், அது மூடிடுது. ஆமா, மறந்துடும். அதனால வந்து டாப் நீங்க கட் பண்ணி விட்டீங்கன்னா இந்த மாதிரி பிரான்ச் வரும். சோ இதோட ஹைட் பாருங்க, இப்போ என்னதான் நீங்க பண்ணாலும் 8-10 அடிக்கு மேல போகவே போகாது. ஏன்னா முதல்லயே இங்கேயே அடிச்சு விட்டுட்டீங்க. இந்த பிரான்ச் ஹைட் எல்லாம் வந்து அவ்வளவுதான் போகாது. இப்ப அப்பப்போ போச்சுன்னா இங்க எங்க டாப் கட் பண்ணி விட்டுட்டீங்கன்னா போதும். ப்ரூனிங் ட்ரைனிங் பண்ணீங்கன்னா போதும். சோ நார்மலா என்ன சொல்றா, எந்த மரமா இருந்தாலும் 10 அடிக்கு மேல ஹைட்ல வளர்க்க கூடாது. சரிங்களா? அதே மாதிரி இந்த மாதிரி அம்பர்லா ஷேப்ல வளர்க்கணும். அதே மாதிரி சிங்கிள் ஸ்டெம் தான் இருக்கணும். இதுதான் வந்து மெயின் கான்செப்ட். சரிங்களா? எதுவுமே பண்ணல அப்படின்னா இந்த மாதிரி எந்த இடத்துல சூரிய வெளிச்சம் போகுது, எப்படி உள்ள போகணும் ஒண்ணுமே தெரியாது. சரிங்களா? ஓகேங்களா? சோ இந்த மாதிரி மரம் நீங்க வளர்க்கும் போது உங்களால வந்து உங்களுக்கு ஒரு விளைச்சல் வந்து லாபகரமா இருக்காது. இதுதான். சோ மெயினா நம்ம இப்ப எதுக்கு இந்த இது மாதிரி பண்றோம் அப்படின்னா, ஒண்ணு வந்து இந்த மாதிரி ரெகுலரா நீங்க பண்ணும்போது நல்லா பூ பிடிக்கும், காய் காய்க்கும், நல்ல குவாலிட்டியான பழங்கள் கிடைக்கும், அப்புறம் பூச்சி நோய் தாக்குதல் குறைவா இருக்கும். சோ இதுதான் வந்து கவாத்து மேலாண்மையோட மெயின். இது வந்து இப்படி பண்ணி விட்டாங்கன்னா இந்த மாதிரிதான் நார்மலா என்ன பண்றாங்க, இங்கெல்லாம் வந்து 8ல இருந்து 10 அடி டாப் கட் பண்ணிடுவாங்க. சைடுல வந்து எங்கெங்க பிரான்ச் வந்து கிறிஸ் கிராஸா இருக்கு, டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, எல்லாத்தையும் கட் பண்ணிடுவாங்க. இலையிலையும் கூட வந்து எல்லாத்தையும் ஊத்து விட்டுருவாங்க. ஊத்துட்டு சில சமயம் பாத்தீங்கன்னா மரம் வந்து மொட்டையா தான் நிற்கும். ஜூலை ஆகஸ்ட்ல பாத்தீங்கன்னா மரம் வந்து சின்ன சின்னதா மொட்டையா இருக்கும். பட் இதெல்லாம் ஒரு 15 நாளைக்கு தான். 15 நாள் 20 நாள் எகைன் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடும். 15 நாள் தான் மேக்சிமம். அதாவது நார்மலா என்ன சொல்லுவாங்க, இப்ப சைல்டு இப்போ வந்து நம்ம வந்து ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறந்தது இல்லையா, வீட்டுல வந்து அம்மா இருக்காங்க, அவங்களுக்கு குழந்தை பிறந்தது. குழந்தை பிறந்தனே அவங்களுக்கு என்ன வேணும், ரெஸ்ட் வேணும் இல்லைங்களா? ஏன்னா அவங்க வந்து 10 மாசம் கஷ்டப்பட்டுருக்காங்க. குழந்தை பிறந்தனே அவங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் இருந்தா தான் அவங்க வந்து அடுத்து எழுந்து நடமாட முடியும், வீட்டு வேலை செய்ய முடியும் இல்லையா? அதே மாதிரிதான் மரங்களும் ஒரு தடவை அறுவடை பண்ணிட்டு, அறுவடை பண்றது வந்து அதுக்கு வந்து ஒரு பிரசவம் மாதிரி தான் இல்லைங்களா? பிரசவம் ஆனே என்ன பண்ணணும், நம்ம வந்து முதல்ல ரெஸ்ட் கொடுக்கணும். ரெஸ்ட் எப்படி கொடுக்கணும், இந்த மாதிரி நீங்க கட் பண்ணீங்கன்னா தான் ரெஸ்ட், கட் பண்ணலீங்கன்னா ரெஸ்ட் இல்லை, அது பாட்டுக்கு நடந்துகிட்டே இருக்கும் இல்லையா, இலைகள் வந்துட்டே இருக்கும். சோ இந்த மாதிரி ரெஸ்ட் நீங்க கொடுத்தீங்கன்னா தான் மறுபடியும் வந்து ஒளிச்சேர்க்கை லைட் வெளிச்சத்து மூலியமா நல்லா வந்து இன்டியூஸ் பண்ணி சீக்கிரமா வந்து பூ வரும். சரிங்களா? சோ இந்த மாதிரி இந்த கட் பண்றது வந்து நீங்க கரெக்டா கட் பண்ணணும். கட் பண்றது வந்து கட் பண்ற நைஃப் இருக்கு, சிசர்ஸ் இருக்கு, சிக்கேச்சர்ஸ், அது வாங்கி பண்ணணும். நீங்க வந்து அருவால வந்து என்ன சொல்றது, மட்டன் வெட்டுற மாதிரி வெட்டினீங்கன்னா வந்து வேலைக்கு ஆகாது, செடி காஞ்சு போயிடும். நிறைய பேர் பயந்துக்குவாங்க, இந்த மரம் எல்லாம் வெட்டினா காஞ்சு போயிருமா அப்படின்னு. ஒண்ணும் காஞ்சு போகாது. மரம் வெட்டணுன்னே அதுக்கு உண்டான பிராக்டிஸ் வந்து கரெக்டா வந்து அந்த மருந்து அடிச்சு விட்டு மேல வந்து அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் அடிச்சு விட்டுட்டீங்கன்னா ஒண்ணும் காயவே காயாது. சரிங்களா? அதான் நிறைய பேருக்கு வந்து அதான் பயம் இருக்கு, மரம் வெட்டணுன்னே காஞ்சி போயிருமா, மறுபடியும் வந்து வருமா கிளைகள் அப்படின்னா. அதெல்லாம் அந்த காலத்துல இல்லையா? அந்த காலத்துலயும் வந்து கட் பண்ணிட்டு என்ன வைப்பாங்க, சாணி வந்து பச்சை சாணி வந்து மேல வச்சிருவாங்க இல்லையா? அது நான் ஒரு நல்ல மெத்தட் தான். இப்ப சாணிக்கு பதிலாக வந்து இப்போ நிறைய வந்து கெமிக்கல்ஸ் வந்துருக்கு. அந்த கெமிக்கல்ஸ் வந்து பெயிண்ட் மாதிரி அடிச்சு விட்டோம்னா பத்திரா வந்து உங்களுக்கு அழுகல் வராம காஞ்சி போகாம இருக்கும். முருங்கைக்கு வெட்டணும்னா சாணி வச்சுதான் நடுறோம். அதுதான் பழைய மெத்தட்ல அது நிறைய பேர் பண்றாங்க. இப்போ வந்து அந்த மாதிரி கிடையாது. நிறைய அனைவருக்கும் வணக்கம்.
எனது பெயர் வந்து பொன் தசரதன், காரணமட்டு வட்டாரம், வேலூர் மாவட்டம். வேலூர் மாவட்டம் சார்பாக காரணமட்டிலிருந்து தோட்டக்கலை மூலமாக எங்களை 20 பேர் இந்த ட்ரிப்புக்கு இட்டுன்னு வந்திருக்கிறாங்க. நாங்கள் வந்து இங்கே எங்கள் ஊரில் இருக்கிற வேலூர் மாவட்டத்தில் இருந்து பெரும்பாலும் மாசெடிகள், அந்த மாசெடிகள் வந்து நிறைய பெருசாக வளர்ந்துட்டு மேலேருந்து காய் கிழவுகளோட அடிபட்டு போயிடுவாங்க. ஆனால் இங்கே வந்த பிறகு தான் எங்களுக்கு தெரியுது கவாப் பண்ணணும், கவாத்து பண்ணி அதை ரொம்ப ஒரு 15 அடிக்குள்ளே 10 அடிக்குள்ளே மரத்தை வளர்த்தா நிறைய ஈல்டு எடுக்க முடியும், ஒவ்வொரு வருஷமும் காய் எடுத்து கவாத்து பண்ணணுன்றதை நேரடியாக போய் ஃபீல்டுலேயும் பார்த்தோம், கிளாஸையும் எடுத்தாங்க. அதுபோல் நாங்களும் செஞ்சால் நல்லாயிருக்கும். பெரிய மரமாக இருக்கிறது கூட ஒரு 30 வருஷம் மரத்தை கூட நம்ம கவாப் பண்ணி அதை வந்து இதே போல் வளர்க்கலாம் அப்படின்றத எங்களுக்கு ஃபீல்டில் வந்து சரியான முறையில் டாக்டர் சங்கரன் அவர்கள் கிளாஸ் எடுத்து காட்டினாருங்க. அதையும் நாங்கள் ஏற்றுக்கணுங்க. அதே போல் நாங்கள் தோட்டக்கலையில் வந்து இங்கே வந்து ரிசர்ச் சென்டரில் வந்து நர்சரியை போய் பார்க்க சொன்னாங்க. நர்சரி செடிகளெல்லாம் பார்த்துட்டு ஆர்வத்தோடு நாங்கள் அவங்க கிளாஸ் எடுத்த செடிகளெல்லாம் நாங்கள் வந்து வாங்கியிருக்கிறோம். எங்கள் ஏரியாவில் நாங்கள் இப்போ நிலத்தில் வந்து வச்சு அதோடைய எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புறதுக்கு சொல்லியிருக்காரு சார். எதனா தேவையான உதவிகளையும் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கிறாரு. என்னென்ன மாடலில் செய்யணும் எப்படின்னு சந்தேகம் இருந்தால் நீங்கள் கேட்டாலும் நான் உடனே சொல்லித்தரோம் அப்படின்ற போல சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் விதை மையத்துக்கு கொண்டு வந்தாங்க. எங்களுக்கு விதைகளெல்லாம் சில பேர் நாங்கள் வாங்கியிருக்கிறோம். அதெல்லாம் எங்கள் ஃபீல்டில் போய் அப்ளை பண்ணி பார்க்குறேங்க. அதே போல் எங்களுக்கு கூட விதைகள் வந்து ஃப்ரீயாக கூட தரத்துக்கு ஒரு பேக்கெட்டு தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதையும் நாங்கள் வந்து போட்டு காட்டுவோங்க. அதே போல் வந்து எங்களை வந்து தோட்டக்கலை சார்பாக இந்த ட்ரிப்பு கண்டு உணர்வு சுற்றுலா நேரில் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களுக்கு மிக முக்கியமாக எங்களுக்கு காட்டினதுக்கு காரணம்பட்டு தோட்டக்கலை சார்பாக அவர்களுக்கு முதல் நாங்கள் நன்றி சொல்லுவோம். ஏன்னு கேட்டால் இது ஒரு பெரிய 3 நாள் சுற்றுலா வந்து எங்களை வந்து ஃப்ரீயாக எந்த விதமான பணமும் செலவில்லாமல் எங்களை கண்டு உணர்வு இந்த ட்ரிப்பு கொண்டு வந்தது மிக்க மகிழ்ச்சிங்க. அவர்களுக்கும் இந்த நேரத்தில் வந்து நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம். இப்போ இங்கே பார்த்த விஷயங்கள்லாம் நீங்கள் மட்டும் தான் பயன்படுத்த போகிறீங்களா இல்லை மற்றவங்களுக்கு சொல்லுவாங்க? ஏன்னா எங்கிட்ட வந்து மான்செடி வந்து 250 இருக்குங்க. அது வந்து 2003 நான் வச்சுங்க. எல்லாம் பெரிய பெரிய மரமாக ஆகிட்டு இருக்குது. ஒரு சில தான் ஷார்ட்டாக இருக்குது. எனவே இவங்க சொன்ன மாதிரி நான் வந்து வாக்கு பண்ணலான்னு இருக்கிறேங்க. போயிட்டு அதை பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களும் அதே போல் பண்ணி இப்போது 25 அடியிலேருந்து மாங்காய் ஒன்று அற்பக்காக வந்து விழுந்துட்டு பிறகு அது உதவாது போயிடுது. அடிபட்டு அது பழுக்கும்போது காயாக வந்தால் கூட பழுக்கும்போது போயிடுது. அதெல்லாம் வந்து இவங்க சொன்ன மெத்தடில் செஞ்சாக்கா அது போல் வேஸ்டேஜ் இல்லாத அதிகமான நம்ம பண்ணுறதுக்கான பயன் இருக்கும்னு நாங்கள் நம்புகிறேங்க. அதனால் நேரில் பார்த்ததுனால நாங்கள் அதை நாங்களும் செய்யலாம் ஒரு முடிவு. மற்ற விவசாயிகள்ட்ட இப்படி ஒரு இடம் இருக்குது, இந்த மாதிரி விவசாயிகளுக்கெல்லாம் பயனுள்ள விஷயங்கள்லாம் இங்கே இருக்குது. இந்த இடத்துக்கு போனோம். இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் சென்டருக்கு நாங்கள் போயிருந்தோம். 3 நாள் பயிற்சி எடுத்தோம். இது போல் இந்தியாவிலேயே இந்த பெங்களூர் அதான் இருக்குது. வேறு எந்த சென்டருமே இந்தியாவில் இல்லை, தமிழ்நாட்டில் கூட இல்லை. ஆனால் நாங்கள் இப்போ மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லுவோங்க. இங்கே நடந்ததை நாங்கள் மற்றவங்களுக்கு பக்கத்து நிலத்துக்கு அப்படி சொல்லுவோங்க. இப்போ வழக்கமாக விவசாயம் அப்படின்னாவே வந்து நஷ்டமான ஒரு தொழில் அப்படிங்கிறது தான் வந்து எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்காங்க. நீங்களும் இதுவரையிலும் பார்த்துருப்பீங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் பேசுகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா விவசாயத்தில் நல்ல லாபம் எடுக்க முடியும், அதுக்கான தொழில்நுட்பங்களை சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இப்போ என்ன தோணுது இதெல்லாம் பார்த்த பிறகு? ஒரு நம்பிக்கை இருக்குது. சரியான முறையில் இவங்க சொல்கிற மாதிரி தொழில்நுட்பத்தை நம்ம பயன்படுத்தினா அதிக லாபம் பெறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குங்க. எந்தெந்த நேரத்தில் எது செய்யணும்னு கேட்டு செய்யுங்க அப்படின்னு நம்பரும் கொடுத்துருக்காரு சாருங்க. அதை வச்சு நாங்கள் கேட்டு இனிமேல் பட்டு லாபம் வர போல் ஒரு மகசூல் பண்ணணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது. நன்றிங்க. அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதுலேயும் அவங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். அதையும் மீறி ஏதாவது உங்களுக்கு அதில் ஏதாவது சிரமங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனத்தில் நான் வந்து எக்ஸ்டென்ஷன் டிவிஷன் வந்து ஹெட்டாக இருக்கிறேன். அங்கே கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் ஃபர்தராக உங்களையும் அந்த பர்டிகுலர் சயின்டிஸ்டையும் அந்த தொழில்நுட்பங்களுக்கும் உங்களுக்கும் எப்படி அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாங்கிறத நாங்கள் தெளிவாக உங்களுக்கு புரிய வைப்போம். மேலும் உங்களுடைய தோட்டக்கலையாக இருக்கட்டும் இல்லை வேளாண்ல எந்த ஒரு சாகுபடியை வந்து அதிகப்படுத்தி நல்ல ஒரு வாழ்வாதாரத்துக்கும் சரி நல்ல ஒரு பொருளாதாரத்தில் அதிகமாக்குறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய தோட்டக்கலை பயிர்களின் புனித தலம். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விவசாயியும் தோட்டக்கலை பயிர் செய்யக்கூடிய விவசாயிகள் கட்டாயம் வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த இடத்துக்கு வந்து பார்க்கணும்.
அந்த அளவுக்கு தோட்டக்கலை பயிர்களுக்கு உண்டான நிறைய விஷயங்கள் வச்சுருக்காங்க. விவசாயிகள் வந்து இதை பார்த்து பயனடையும். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும்.